எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஏ ஷேடோஸ். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இப்போ நம்ம பேச போகிற படம் கரா. தனுஷ், அமிதாப் பைசு, KS ரவிக்குமார், கருணாஸ், சூரஜ் மற்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 1919 போட்டு ஒரு வீடு திருடுறதுக்காக போவாங்க. இதுதான் என்னோட கடைசி திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே வந்து அவர் மாட்டுறாரு. அதுக்கப்புறம் அங்கே எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு தான் மறுபடியும் ஸ்டோரி வருது. ஸோ ஒரு ஹோட்டல் வைக்கணும், ஒரு வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு வில்லேஜுக்கு போகிறாரு. அவங்க அப்பா ஊருக்கு போகிறாரு. அங்கே தான் போகும்போது தான் அவருக்கு தெரிய வருது, எல்லாம் அந்த ஊர் ஒட்டுமொத்தமாக கடன் பிரச்சனை இருக்காங்க, விவசாயம் பண்ண முடியல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். அதுக்குள்ளே அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க அப்பா அதை புதைக்க போகும்போது கரெக்டாக பேங்க்காரங்க வந்து இது வந்து ஜப்து பண்ணிட்டோம், இதில் வந்து எந்த இதுவும் பண்ணக்கூடாது சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த கடனை மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த பேங்க் வந்து உங்களை ஏமாத்திச்சோ அந்த பேங்க் திருடணுன்றதுக்காக தான் அவர் வந்து முயற்சிகள் பண்ணி இது பண்ணுவார். ஸோ அப்படியே பண்ணி இது பண்ணும்போது ஓரளவுக்கு அமௌண்ட்டு திருடி எல்லாம் இது பண்ணும்போது மற்ற இன்னும் பேலன்ஸ் கட்டணும், அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ் அப்படி இப்படி எல்லாம் போட்டு இன்னும் அமௌண்ட் இன்னும் ஜாஸ்தி சொல்லும் போது பேலன்ஸ் அமௌண்ட் திருடணும்னு நினைக்கும் போது தான் மற்றவங்க ஊரில் கூட எல்லாருமே பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக ஊரை காப்பாற்றுறதுக்காக எல்லா பிரான்ச்லேயும் வந்து பிளான் போட்டு திட்டம் போட்டு அவர் தேட ஆரம்பிப்பார். இது வந்து சூரஜ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து இது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வருவார். ஜெயராமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேங்க் ரீஜனல் மேனேஜராக இருப்பார். அவரும் இந்த திருடெல்லாம் வச்சு அது வந்து அவரோட சைடில் அவர் வந்து ஒரு திருட்டெல்லாம் பண்ணி பழைய வந்து இவர் மேலே போட்டு அவர் வந்து இது பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுவார். ஸோ ஓவராலாக கதையை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நடுவில் கொஞ்சம் லேகாக தெரிஞ்சுது, பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு தேவையான படம் 3 லட்சம், அவங்க அப்பா கடன் வாங்கிற 3 லட்சத்துக்காக கரெக்டாக அந்த 3 லட்ச ரூபா மட்டும் தான் திருடுவார். அந்த திருட்டு கொண்டு போய் இது பண்ணும்போது ஜெயராமன் வந்து ஒரு ரீஜனல் மேனேஜர் இருக்கும்போது அந்த 3 லட்சம் 5 லட்ச ரூபா சொல்லி போலீஸுக்கு வந்து ஏமாற்றி அந்த 2 லட்ச ரூபா எடுத்துப்பார். ஸோ அது வந்து தெரியுது இதுக்கு வந்து ஜெயராமன் வந்து வில்லனாக இருப்பான்றது நமக்கு வந்து கருத்து புரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் மற்ற பிரான்ச்சில் கூட அவங்க ஆளுங்க வச்சு திருடுறது அந்த பழைய வந்து தனுஷ் மேலே போடுறதுக்காக ஒன்று பண்ணுற முயற்சிகள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போயிட்டுருக்கும் படம். ஓவராலாக படம் நல்லா இருக்குது, நல்ல படம் கொண்டு போயிருக்காங்க. அமிதாப் பச்சனுக்கு அவ்வளோ பெரிய கேரக்டர் கிடையாது, பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, இது பண்ணியிருக்காங்க. பட் அந்த படம் முழுக்க அவர் வந்து அவர் தோலை சுமந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் தனுஷ் தான் அதிகமாக ஃப்ரேம் பண்ணி காமிச்சிருக்காங்க. தனுஷ் தான் இந்த கதையை வருது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் அதிக நேரம் வந்து பார்ப்போம். KS ரவிக்குமார் நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக் ஹைலைட்டாக இருக்குது, நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து படம் வந்து ஃபீல் குட் மூவி தான். ப்ளீஸ் டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.